வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல். ஸோ நாம் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நாம் வந்து இன்றைக்கி 24 hours சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஸோ என்ன 24 hours சேலஞ்ச் அப்படின்னா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் 24 ஹவர்ஸும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சாப்பிட போகிறோம். அந்த சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். ஏன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்னு பேர் வந்துச்சுன்னா, ஆனால் ஒரிஜின் வந்து ஆக்சுவலாக வந்து ஃப்ரான்ஸில் தான் ஃபஸ்ட் வந்து செஞ்சாங்க, ப்ரிப்பேர் பண்ணாங்க. ஃப்ரான்ஸ் ஆர் பெல்ஜியம் ரெண்டுமே வந்து சொல்லிக்கலாம். நார்மலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்கிற அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்துட்டு அப்புறம் ஒரு பெரிய உருளைக்கிழங்கு வந்து எடுத்துகிட்டு அதை வந்துட்டு சாப் பண்ணி கொஞ்சம் ஃபிங்கர் சைஸில் பெருசாக வச்சு அதை அப்படியே டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. அதுதான் நார்மல் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஆனால் அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் வந்து ரொம்ப டிஃபர் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இந்தியாவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தியன் மசாலாஸ் போட்ட ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இங்கே நீங்கள் ஸ்ட்ரீட் சைடில் எங்களுக்கு நம்ம அவைலபிளாக இருக்கும். ஸோ கண்ட்ரி டு கண்ட்ரி டிஃப்ரெண்ட்டாகும். அந்த மாதிரி இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நாம் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக ட்ரை பண்ண போகிறோம். ஸோ இப்போ வெயிட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து செய்ய போகிறது வந்து இந்த அமுல் பிராண்ட்லேருந்து வந்திருக்கிற இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் தான். இது வந்து ஆக்சுவலாக 45 rupees தான். பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஸோ இது வந்துட்டு அப்படியே வாங்கிட்டு வந்தோன்னா ஃப்ரீசரில் வச்சிடணும். நமக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து ஆயிலை ஹீட் பண்ணிவிட்டு உடனே ஃப்ரீசர்லேருந்து எடுத்து அப்படியே இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை உள்ளே போட்டு அப்படியே நம்ம பொரிச்சிட வேண்டியதான். நல்லா கிறிஸ்பியாக செம முறுமுறுன்னு வரும். டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும். 45 rupeesக்கு சூப்பரான ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் அப்படின்னு சொல்லுவேன். அமுல் பிராண்ட்லேருந்து வர இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஓகே, எனக்கு இதை பார்க்கும்போது ஞாபகம் வருது. ஃபஸ்ட் நம்ம சேனல் ஆரம்பிக்கும் போது இதே மாதிரி மெக்கேன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நான் வந்து ரிவ்யூ பண்ணியிருந்தேன். எனக்கு ஞாபகம் வருது. இப்போ நம்ம இதை போய் சாப்பிட்லாம். நம்ம பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன். ஆக்சுவலாக இதோட நிறையா இருந்துச்சு. பொரிக்கும் போதே பாதி சாப்பிட்டுட்டேன். எனக்கு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கள் வீட்டில் நார்மலாகவே இந்த ரெடி டு ஈட் இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து எப்பயுமே இருக்காது. ரெடி டு ஈட் கிடையாது. இது ஆக்சுவலாக ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து எப்பயுமே இருக்கும். ஏன்னா என் வீட்டுக்காரர் இது ரொம்ப பிடிக்கும் சாப்பிட்றது. டக்குன்னு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ப்ரிப்பேர் பண்ண முடியாது, தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு. எப்போனாலும் அதை ப்ராசஸ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதனால் எப்போ கேட்டாலும் வந்து பொரிச்சு கொடுக்குறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்போவுமே வாங்கி வச்சுருப்பேன். சாப்பிடலாம். எனக்கு வந்துட்டு இந்த மாதிரி கெச்சப்பில் தொட்டு சாப்பிட்றதுக்கு பிடிக்கும். அந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து எது கூட வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எந்த மாதிரி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு கமெண்ட் பண்ணி விடுங்க. கிறிஸ்பி. ஸோ அடுத்து வந்து நம்ம சாப்பிட போகிறது மெக்சிகன் லோடட் சீஸி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ இது ஆக்சுவலாக மெக்சிகன் ஸ்டைலில் இருக்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இது. ஸோ இதில் இருக்கிற சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் நான் வெளியேருந்து வாங்கியிருக்கேன்னா அது ப்ரிப்பரேஷன் வந்து ஜாஸ்தி நான் காட்டியிருக்க மாட்டேன். இவ்வளோ தான் காமிச்சிருப்பேன். இப்போ நம்ம இதை போய் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, ஸோ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சேலஞ்சில் அடுத்து நம்ம சாப்பிட போகிறது சீஸி லோடட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ இதில் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்கும். கூடவே வந்து சிக்கனை வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரியே லாங்காக வந்து கட் பண்ணி பொரிச்சு வச்சுருப்பாங்க. அதுக்கு மேலே வந்து செடார் சீஸை வந்து மெல்ட் பண்ணி அப்படி அழகாக வந்து ஊற்றி விட்டுருப்பாங்க. அதுக்கு மேலே நான் கெச்சப் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணது. ஆனால் அந்த சிக்கன் ஸ்ட்ரிப்ஸ் இருக்குது தெரியுமா, இது வந்து நான் வெளியே தான் வாங்கினேன். ஏன்னா அது ப்ரிப்பேர் பண்ணுறது ஒரு பெரிய ப்ரொசீஜர்னு எனக்கே தெரியும். ஸோ அது மட்டும் வெளியே வாங்கினேன். மற்றபடி மற்றதெல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சது தான். இந்த சீஸ் எல்லாம் நம்ம வீட்டில் செஞ்சது தான். ஓகே, இப்போ சாப்பிடுவோம். இப்போ நான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறது ஹோம்மேடு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ அதுக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வந்து க்யூப்ஸாக வந்து இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு அதை வந்து ஊற வச்சுருக்கேன். 15 minutes போல் ஊறினதுக்கப்புறம் அதை எடுத்து என்ன பண்ணேன், இந்த மாதிரி பாயிலிங் வாட்டர் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் பாயிலிங் வாட்டர் வச்சுட்டு அதை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்துட்டு கட் பண்ணி வச்சு கழுவி வச்சுருக்கோம்ல அந்த உருளைக்கிழங்கை வந்து அதுக்குள்ளே வந்து போட்டு அதில் கொஞ்சம் சால்ட்டும் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் போட்டு இதில் வந்து ஒரு 15 minutes ஆகிற வரைக்கும் இதை வந்துட்டு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து ஒரு டவலில்
ஒரு நல்ல துணியில் இல்லை வேறு ஏதாவது துணி டிஷ்யூ பேப்பர் எது இருந்தாலும் சரி தான் அதில் வந்து போட்டு நல்லா காய வச்சுக்கிறேன். ஸோ இது நல்லா ஓரளவுக்கு வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்டு வந்துட்டு நல்லா லோ ஃப்ளேம் வச்சுட்டு, ஆக்சுவலாக இந்த ரெசிபி வந்துட்டு நான் யூடியூப்பில் பார்த்தா நான் வந்து செய்கிறேன். ஃபஸ்ட் டைம் செஞ்சு பார்க்குறேன் இது எப்படி நல்லா வருதா அப்படின்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி லோ ஃப்ளேமில் வச்சு அவங்க பொரிக்க சொல்லியிருந்தாங்க. லோ ஃப்ளேமில் வச்சு பொரிச்சிட்டு அதை எடுத்து ஆற வச்சிடணுமா, ஒரு 15 மினிட்ஸ் ஆற வச்சிடணுமா. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் வந்து ஃப்ளேம் ஒரு மீடியம் டு ஹை ஃப்ளேம் வரைக்கும் வச்சு திரும்பவும் வந்து பொரிக்க சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்க வந்து காமிச்சும்போது அது நல்லாவே வந்துட்டு கிறிஸ்பியாக வந்திருக்க மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு அதில் அவங்க காட்டியிருக்கிற அளவுக்கு கிறிஸ்பியாக இல்லை. ஏன்னா ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இதை விடவுமே நல்லா கிறிஸ்பியாக இருந்துச்சு. ஓகே, இப்போ நம்ம இதை போய் சாப்பிடலாம். ஹோம்மேட் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துக்குன்னு தெரியல, சாப்பிட்டு பார்ப்போம். இன்னும் ஒரு முறை இருந்தால் நல்லாயிருக்கும், பட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணும் போல். அடுத்து வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறது மெக்கெயினோட மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ இது வந்துட்டு பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கியிருந்தேன். இது வந்து 470 கிராம்ஸ் வந்துட்டு 130 ருபீஸ்க்கு வந்து அவங்க வந்து சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதான் வாங்கினேன். ஸோ இது பார்க்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஸோ ட்ரை பண்ணி பார்த்தரலான்னு சொல்லிட்டு தான் வாங்கினேன். நார்மலாக நம்ம மற்ற ஃப்ரோசன் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ப்ரிப்பேர் பண்ணுற அதே மெத்தட் தான், அதே மாதிரி தான். அண்ட் இது வந்தோட ஸ்மெல் வந்து ஆக்சுவலாக சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து மற்ற ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸை கம்பேர் பண்ணும்போது இந்த மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து இந்தியன் மசாலாஸ் நிறைய ஆட் பண்ணியிருக்காங்க போல். ஸ்மெல்லு வந்து செம்ம தூக்கலாக இருந்துச்சு. எனக்கு அந்த ஸ்மெல்லே வந்து ரொம்ப அட்ராக்ஷனாக இருந்துச்சு, உடனே எடுத்து வாயில் போடணும் அப்படின்ட்டு. ஓகே, இப்போ நம்ம அதை போய் சாப்பிடலாம். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் சேலஞ்சில் அடுத்து நம்ம சாப்பிட போகிறது மசாலா ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். ஆக்சுவலாக அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பொரிக்கும் போது அப்படி ஒரு வாசம், வீடு ஃபுல்லாக அப்படி ஒரு வாசம். இதில் அந்த ஜிஞ்சர் கார்லிக் அந்த பவுடர்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க போல். ஸோ மசாலா ஸ்மெல் அப்படி தூக்குச்சு. ஸோ டேஸ்ட் இப்போ எப்படி இருக்குன்னு பார்ப்போம். க்ரன்ச்சியாக இருக்குது. எனக்கு இதில் உப்பு வந்து பத்தலை. மசாலா வந்து கரெக்டாக இருக்குது, வாசமாக இருக்குது, பயங்கர வாசமாக இருக்குது. ஆனால் எனக்கு இதில் உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டுவிட்டா பெட்டராக இருக்கும்னு தோணுது. ரொம்ப சூப்பர். ஓகே மக்களே, ஸோ நாம் இன்றைக்கி பண்ண போகிற சேலஞ்சில் கடைசியாக நம்ம சாப்பிட போகிறது இதுதான். இது என்னதுன்னா பீஸா, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பீஸா. ஸோ இதான் நம்ம கடைசியாக சாப்பிட போகிறது. ஓகே மக்களே, ஸோ இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பீஸாவோட ரெசிபி, அதாவது செய்முறை வந்து உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து காமிச்சிருக்க மாட்டேன். ஏன்னா ஏற்கனவே இதை வந்து நம்ம சேனலில் வந்து ட்ரை பண்ணிட்டோம். நம்ம முன்னாடி நம்ம சேனல் நிறைய 5 மினிட்ஸ் ஹேக் வீடியோ வந்து போடுவோம். அந்த மாதிரி ஒரு ஃபுட் ஹேக்ஸில் வந்து இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோட கார்டை வந்துட்டு உங்களுக்கு நான் மேலே வந்து கொடுக்க ட்ரை பண்ணுறேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதில் நம்ம இதை வந்து எப்படி செஞ்சுருக்கோன்னு சொல்லிட்டு ப்ரிப்ரேஷன் மெத்தடை வந்து உங்களுக்கு நான் வந்து போட்டிருப்பேன். அப்போ செய்யப்போவுமே வந்துட்டு இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் பீஸா வந்து சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. ஸோ இப்போயும் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஆனால் நார்மலாக நம்ம கையில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் கிடச்சிது அப்படின்னா இந்த மாதிரி பீஸாலாம் செஞ்சு சாப்பிட மாட்டோம், அப்படியே எடுத்து வாயில் போட்டு முழுங்க தான் செய்வோம். பட் என்னால் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஃபுட் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற மக்கள் கண்டிப்பாக இந்த ஹேக் வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சூப்பராக இருந்துச்சு. அண்ட் இதோட இந்த வீடியோ வந்து முடியுது. இப்போ நான் உங்களுக்கு போய் எண்டு கடை சொல்கிறேன். ஓகே மக்களே, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனல் ஆனிஸ் தமிழ் லைஃப் ஸ்டைலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அண்ட் நம்மக்கிட்ட இன்ஸ்டாகிராம் 2 பேஜ் இருக்குது. ஒன்று நம்மளோட ஷாப், இன்னொன்று நம்மளோட அஃபீஷியல் பேஜ். அதுலேயுமே நிறைய போஸ்ட் ஃபோட்டோஸ்லாம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ மறக்காமல் அதையும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதோட லிங்க் ஒன்றுமே உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். தேங்க்யூ.